ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். டீ பிரியர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். 3 டைப்பில் நான் டீ போட்டு காட்டியிருக்கேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் வைப்போம். பொதுவாக நம்ம எல்லாருமே பாலில் டீ தூள் போட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி ஒன்று, டிகாக்ஷன் போட்டு வைக்கிறது ஒன்று, இன்னொன்று எனக்கு பிடிச்ச டீ ஒன்று, அதுவும் செஞ்சு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். 3மே சூப்பராக இருக்கும். இந்த டீ பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடிலாம் குடிக்க தேவையில்லைங்க. ஒரு 100 ml டெய்லி 2 டைம் குடிக்கிறதெல்லாம் தப்பே இல்லை, தாராளமாக குடிக்கலாம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டைப் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பேருக்கு நான் போட்டு காட்டுறேன். நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் எந்த அளவு டீ குடிப்போமோ அதே அளவுக்கு பால் 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு 3/4 டம்ளர் தானே டீ குடிப்போம், அதே அளவில் பால் 2 பேருக்கு அளவாக 3/4 2 டம்ளர் எடுத்துகிட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டீ. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டீயோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதுக்கு சர்க்கரை 2 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்கள் சர்க்கரை குறைவாக வேணுன்னா குறைவாக போட்டுங்க, இன்னும் அதிகமாக வேணுன்னா அதிகமாக போட்டுக்கலாம். இது கரெக்டான அளவில் இருக்கும். பால் போட்டு நல்லா இந்த சர்க்கரையும் போட்டு கொதி வந்ததுக்கப்புறமா டீ தூள் போடுங்க. பால் கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் ஃபுல்லாக டீ பவுடர் போட்டிருக்கிறேன். இது அனல் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வைங்க. அப்போ தான் கரெக்டான பதத்தில் அந்த டீ நல்லா வெந்து வரும். கரெக்டாக 2 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. இந்த மாதிரி கொதிக்க வைக்கும்போது டீயோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன பிராண்ட் டீ தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் இஞ்சி, ஏலக்காய் இதெல்லாம் எதுவுமே போடல. இந்த மாதிரி ப்ளைனாக குடிக்கும்போது அந்த டீயோட வாசனை அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டீ ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதிகமாக தான் நம்ம குடிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 4-5 அந்த மாதிரிலாம். ஒரு 100 ml கப்பில் 2 டீ குடிக்கலாம். இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டீயை வடிகட்டிக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற 2 டீஸ்பூன் அளவு டீ பவுடர் இந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வரும். கம்மியாக போட்டிங்கன்னா நீங்கள் இந்த கலர் வராது. டீ ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வடித்ததுக்கப்புறமா இது சின்ன கப், இது மாதிரி 2 கப் நான் வச்சுருக்கேன். 2 டம்ளர் டீ இருந்ததுன்னா இந்த கப்பில் சின்னது எடுத்துக்குவேன். 3 டம்ளர் 4 டம்ளர்னால் இதே மாதிரி இன்னொன்று பெருசு இருக்குது, அதை எடுத்துக்குவேன். பாருங்கள், கரெக்டாக 2 டம்ளர் நமக்கு வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரட் டீ. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி நார்மலான டீ, அதாவது 3 பேருக்கு நான் இப்போ வச்சு காட்டுறேன். ஒருத்தங்களுக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் 3/4 டம்ளர் பால், 1/4 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போது 3/4 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை உங்களோட அளவு தான். இந்த டீ எப்படி வைக்கணும்னா, டீ தூள் நம்ம கொஞ்சம் கம்மியாக போடுவோம். அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். 2 ஏலக்காவை இடித்து இது கூட நான் சேர்த்துருக்குறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ப்ளைன் டீ கூட வைக்கலாம். இஞ்சி சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். இப்போ பால் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் ஃபுல்லாக டீ பவுடர் போட்டுக்கோங்க. 3 டம்ளர் டீ நமக்கு கிடைக்குன்னா 2 டீஸ்பூன் டீ பவுடர் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு டைம்லாம் கிடையாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் மீடியம் ஹீட், லோ ஹீட் அந்த மாதிரி வச்சு கொதிக்க வைங்க. அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு டீ குடிக்கும்போது அது அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த்தியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி கொதிக்கும்போது தான் நமக்கு அந்த டீயோட அதில் இருக்கிற சத்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க வச்சுருப்பேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கோங்க. நல்லா சூப்பரான ஏலக்காய் டீ. ஏலக்காய் நல்லா புத்துணர்ச்சி கொடுக்குங்க. நீங்கள் கொஞ்சம் டயர்டாக அல்லது ஏதோ டென்ஷனாக இருந்தீங்கன்னா ஏலக்காய் மட்டும் போட்டு குடிச்சு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் நல்லா ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா மைண்ட்லாம் சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்கும். ஒரே டைம் மட்டும் ஆற்றிக்கோங்க. 2-3 டைம் ஆற்ற வேண்டாம். ஒரு டைம் நல்லா மேலே தூக்கி ஆற்றிக்கோங்க. இல்லைன்னா வடிகட்டும்போது வடிகட்டு கொஞ்சம் கீழே வச்சுட்டு டீ கொஞ்சம் மேலே தூக்கி ஊற்றுங்க. அந்த டைம் ஒரு டைம் பண்ணாலே போதும். நம்ம எடுத்துருக்கிற அளவில் கரெக்டான அளவில் 3 டம்ளர் டீ வந்திருக்கு. சூப்பராக இருக்கும் இந்த டீயுமே. இன்னொரு டீ பார்த்திங்கன்னா, நம்ம கடைகள்லாம் போடுவாங்கள்ல, அது டீ தூள் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் செய்யும்போது அந்த மாதிரி செய்ய முடியாது. இதுக்கு பால் கொஞ்சம் திக்காக வேணுங்க.
பால் நல்லா கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கோங்க, திக்கான பாலாக. நான் சேர்த்துருக்கிறது எல்லாமே பாக்கெட் பால் கிடையாது, மாட்டுப்பால் தான். பால் காய்ச்சி வச்சுக்கோங்க. 3 பேருக்கு அளவாக போட்டிருக்கிறேன். 1.5 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. இது டிகாக்ஷன் வைக்கிறதுக்கு. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா 3 டீஸ்பூன் ஃபுல்லாக டீ பவுடர் போட்டுக்கோங்க. 3 அல்லது ஒரு 3.5 கூட போட்டுக்கோங்க. இந்த மெத்தட் டீக்கு கொஞ்சம் டீ பவுடர் அதிகமாக இருக்கும். ஆனால் கடையில் போடும்போதெல்லாம் இன்னும் அதிகமாக போடுவாங்க. அது வெந்துக்கிட்டே இருக்கும் அந்த டீ. சூப்பராக இருக்கும் இந்த டீ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கடைப்பாலில் எனக்கு பிடிக்காது. நான் பால்காரங்கிட்ட வாங்கின பால் சொசைட்டியில் அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். இப்போது இந்த டீ டிகாக்ஷன் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு கொதிச்சதுக்கப்புறமா, அதாவது ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 1.5 டம்ளர் போட்டு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த டிகாக்ஷன் அப்படியே வடிகட்டிட்டு இதில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 1.5 டம்ளரோ 2 டம்ளரோ. இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. டீஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டைம் அல்லது 2 டைம் ஆற்றிக்கோங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த டீ. கடையில் குடிக்கிறத விடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 3 டீ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எந்த டீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த டைப்பில் டீ வைப்பீங்கன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன பிராண்ட் டீ, நான் டாட்டா, சக்ரா கோல்டு, இது எல்லாமே டாட்டா பிராண்டு தான். சக்ரா கோல்டு, 3 ரோசஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணுவேன். எல்லாமே ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.